ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நம்ம ப்ளூடூத் மூலியமா பாட்டு கேட்குறோம். அந்த ப்ளூடூத் டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்ப்போம். சில வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு கேட்கணும்னா நமக்கு ஒயர்டு ஹெட்ஃபோன் தான் ஒரே வழி. அதை பாக்கெட்ல இருந்து வெளில எடுக்கும்போது சிக்கலோட தான் வரும். அந்த சிக்கலை எடுக்கிறதுக்குள்ள நம்ம பொறுமையே போயிடும். பஸ்ஸில் போகிறப்பையோ இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறப்பையோ ஒயர் அடிக்கடி எங்கேயாவது மாட்டிக்கும். ஒரு தகவலை, அதாவது பாட்டையோ இல்லை ஒரு இமேஜையோ அனுப்ப கண்டிப்பா ஒரு பிசிக்கல் ஒயர் தேவைப்பட்டுச்சு. அந்த தொல்லைக்கெல்லாம் முடிவு கட்ட தான் ஒயர்லெஸ் டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. ஓகே, ப்ளூடூத்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ளூடூத்துங்கிறது குறுகிய தூரத்தில் ஒர்க் ஆகிற ஒரு ஒயர்லெஸ் டெக்னாலஜி. அதாவது ரொம்ப பக்கத்தில் சுமார் 10 மீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிற 2 சாதனங்களை இணைக்கிற பாலம் தான் ப்ளூடூத். இன்னைக்கு ஸ்மார்ட் வாட்ச், ஸ்பீக்கர், டிவி, கார்னு எல்லாத்துலேயும் ப்ளூடூத் ராஜ்யம் பண்ணுது. ஓகே, ப்ளூடூத் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். 2 சாதனங்களுக்குள்ள தகவல் பரிமாறிக்க ஒரு கனெக்ஷன் வேணும். அந்த கனெக்ஷன் தான் பேரிங். இது மூலியமா 2 சாதனங்களும் பேசிக்கிட்டு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது. அடுத்தது அனுப்ப வேண்டிய தகவலை, உதாரணத்துக்கு ஒரு பாட்டை டிஜிட்டல் டேட்டாவா, அதாவது எண்களா மாற்றப்படுது. அது 0s and 1s சேமிக்கப்படுது. இப்போ ப்ளூடூத் என்ன செய்யுதுன்னா, டிஜிட்டல் டேட்டாவை ரேடியோ வேவ்ஸா மாற்றி காற்றுல அனுப்புது. மறுபக்கத்தில் இருக்கிற சாதனத்தில் ஒரு குட்டி ஆண்டனா இருக்கும். அதுதான் RF ஆண்டனா. காற்றுல வர ரேடியோ அலைகளை இந்த ஆண்டனா கச்சிதமாக கேட்ச் பண்ணிடும். கேட்ச் பண்ணப்பட்ட டிஜிட்டல் டேட்டாவை அனலாக மாற்றி அனுப்பப்பட்ட அதே தகவலை நமக்கு கொடுக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்ச ப்ளூடூத் ஏர்பாட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ஏர்பாட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 4 முக்கிய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் ப்ளூடூத் சிப். இதுதான் ஏர்பாட்ஸோட மூளை. காற்றுல வர ரேடியோ அலைகளை வாங்குற ரிசீவர் இதுதான். அடுத்தது DAC, டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோன்ல இருந்து வர டிஜிட்டல் சிக்னலை நம்மளால நேரடியாக கேட்க முடியாது. நம்ம மூளைக்கு டிஜிட்டலும் புரியாது. அதனால தான் இந்த DAC டிஜிட்டல் சிக்னலை நம்ம கேட்கக்கூடிய அனலாகா, அதாவது பாட்டா மாத்துது. மூணாவது விஷயம் ஸ்பீக்கர் டிரைவர். DAC கொடுத்த சிக்னலை வாங்கி அதிர வச்சு சவுண்டா மாத்துறது இந்த ஸ்பீக்கர் தான். கடைசியா பேட்டரி. எல்லா வேலையும் செய்ய பவர் வேணும்ல, அதுக்கு தான் இது. இந்த மொத்த ஃபங்க்ஷனையும் சிம்பிளா ஒரு டைம் பார்த்துருவோமா? யூடியூப் மியூசிக்ல ஒரு பாட்டை ப்ளே பண்றீங்க. ப்ளே பட்டனை அழுத்தின உடனே உங்க போன் அந்த பாட்டை டிஜிட்டலா மாத்தி ரேடியோ அலைகளா காத்துல அனுப்புது. அந்த அலைகள் பேரிங் ஆன ஏர்பாட்ஸோட ஆண்டனாவை அடையுது. ஏர்பாட்ஸ்குள்ள இருக்கிற DAC அதை சவுண்ட் சிக்னலா மாத்தி ஸ்பீக்கருக்கு அனுப்புது. ஸ்பீக்கர் வைப்ரேட் ஆகி உங்க காதுல இசையா ஒலிக்குது. இந்த மொத்த ப்ராசஸும் கண்ணிமிக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிடும். தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்க. இந்த வீடியோவோடையே ஹெட்செட்டோட எவால்யூஷனை வரிசையா பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கப்பட்ட ஹெட்செட் 5 கிலோல இருந்ததுன்னா நம்ப முடியுதா? டெலிஃபோன் ஆபரேட்டர்களுக்காக தொடங்கின ஹெட்செட்டோட பயணம் இன்னைக்கு VR அளவுக்கு வளர்ந்துருச்சு. இப்போ இருக்கிற VR ஹெட்செட் அப்டேட் ஆக எடுத்துக்கிட்ட 140 வருஷ டைம் லைனையும் டீட்டெயிலா பார்ப்போம். 1880 முதலா டெலிஃபோன் கம்பெனில தான் ஹெட்செட் யூஸ் ஆச்சு. அப்போ ஹெட்ஃபோன் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு காதுல ஸ்பீக்கரையும் இன்னொரு ஷோல்டர்ல பெரிய மைக்ரோஃபோனையும் வச்சுக்கணும். இப்படி வேலை பார்க்கறது ஏதோ ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே இருக்கும். 1891 பிரெஞ்சு இன்ஜினியர் எர்னஸ்ட் மெர்காடியர் காதுக்குள்ள வைக்கிற இன்னர் மாடுல அப்போவே கண்டுபிடிச்சாரு. இவர் தான் மாடர்ன் ஹெட்செட்டோட தாத்தானும் சொல்றாங்க. 1910 நாத்தனியல் பால்ட்வின் அவருடைய வீட்டு கிச்சன்லயே ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஹெட்செட்டை உருவாக்குனாரு. இது 2 காதையும் மூடுற வகையில பர்ஃபெக்டா இருந்தது. அது அமெரிக்க நேவி பை வேலைகளுக்காக பயன்படுத்த உடனடியா வாங்கிக்கிட்டாங்க. இதுவரை ஆர்மிலையும் வேலை பார்க்குற இடங்களையும் யூஸ் பண்ண ஹெட்செட் 1937 பேயர் டைனமிக் நிறுவனம் மியூசிக்காகவே DT48 மாடலை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா 1958 ஜான்சி கோஸ் கண்டுபிடிச்ச ஸ்டீரியோ ஹெட்போன் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அப்போதிலிருந்து தான் 2 காதுலையும் மியூசிக் தத்துரூபமா கேட்டுச்சு. 1968 சென்ஹைசர் HD 414 மாடல் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பேக் ஹெட்போன். இது ரொம்ப லைட் வெயிட். உலகம் முழுக்க அதிகமா விற்கப்பட்ட மாடல்ல இதுவும் ஒண்ணு. சோனி வாக்மேன் 1979 ஒரு ரெவல்யூஷனையே உருவாக்குனுச்சு. இதுவரை வீட்டுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருந்த மியூசிக்கை சோனி வாக்மேனோட MDR 3L2 மாடல் மக்கள் எல்லாரையும் பொது இடங்கள்ல நடந்துகிட்டே கூட மியூசிக்கை கேட்க வச்சுச்சு. இது ஒரு புது ஃபேஷனையே உருவாக்குனுச்சு. 1989 பைலட்ஸ்க்காக நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜியை போஸ் நிறுவனம் கொண்டு வந்துச்சு. இதோட ஸ்பெஷல் என்னன்னா, சுத்தி இருக்கிற நாய்ஸ், அதாவது இரைச்சலை குறைச்சு தெளிவான சவுண்டை கொடுக்கும். ஆப்பிள் நிறுவனம் 2001 ஐபாட் கொண்டு வந்துச்சு. இதோட வெள்ளை கலர் ஹெட்போன் ஒரு ஸ்டைலான ஃபேஷனா மாறினுச்சு. 2004-2008 காலகட்டத்தில் ப்ளூடூத் டெக்னாலஜி வந்த உடனே ஹெட்செட்லாம் ஒயர்லெஸ்ஸா மாறிடுச்சு. பீட்ஸ் பை ட்ரே கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் ஹெட்போன் ஒரு ஆடம்பரமாவே மாறிடுச்சு. ஏர்பாட்ஸ்
2016 தான் ஆரம்பிக்குது. 2015 ஓம்கியூ நிறுவனம் ஃபர்ஸ்ட் ஒயர்லெஸ் ஏர்பாட்ஸை கொண்டு வந்திருந்தாலும் ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மூலியமா தான் TWSன்னு சொல்லப்படுற ட்ரூலி ஒயர்லெஸ் ஸ்டீரியோ உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு. VR ஹெட்செட்ஸ் AR/VR ஹெட்செட் 1968 அப்பவே உருவாக்கப்பட்டிருந்துச்சுன்னா நம்ப முடியுதா? அந்த VR/AR ஹெட்செட் ஸ்வார்ட் ஆஃப் டமாக்லஸ். ஆனா இது ரொம்ப பெருசா இருந்துச்சு. சீலிங்ல கட்டி தொங்க விட்டுருந்தாங்கன்னா பாருங்களேன். இப்ப பயன்படுத்துற மாடர்ன் VR/AR ஹெட்செட் 2010 ஆக்குலஸ் VR தன்னோட ஆக்குலஸ் ரிஃப்ட் மாடலை வெளியிட்டு VR கேம்ஸுக்கு உயிர் கொடுத்தது. இப்போ VR ஹெட்செட் ஆப்பிள் விஷன் ப்ரோ வர வளர்ந்துருச்சு. இங்க இந்த ஹெட்செட் கண்ணோட மற்றும் கைகளோட செயல்பாடுகளை ஒன்று சேர்க்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா மாறிடுச்சு. இந்த வீடியோ மூலியமா ப்ளூடூத் ஏர்பாட்ஸ் எப்படி வேலை செய்யுதுனோ ஹெட்செட்டோட எவல்யூஷனையும் எளிமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.